வணக்கம் நண்பா. ஐஎம்ஏ தமிழன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஹைதராபாத்தில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அங்கே வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, அங்கே வந்து காட்டு அழிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளால வந்து நியூஸ் சேனல்ஸை பார்க்க முடியும். அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, அங்கே இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அந்த கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் கோர்ட் நேரடியாக தலையிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனை கிடையாது, இது வந்து நம்ம எல்லாத்தோட பிரச்சனையும் தான். மனிதர்கள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வரப்போகுது. ஏன் அப்படி சொல்றேங்கிறத இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த விஷயம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்க்ல போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிஃப்ட்வே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் இது போய் ரீச் ஆகணுங்கிறது நம்மளோட கோல். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்தை செய்யுங்க. ஸோ வாங்க இப்போ அந்த பிரச்சனை என்னங்கிறத பார்த்துருவோம். ஹைதராபாத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே 400 ஏக்கர்ல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டை வந்து தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ அதை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த பிரச்சனை நடக்குதுன்னா, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து ரொம்பவுமே வந்து பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காடு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 400 ஏக்கர் பரப்பளவு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இடம்னு. அந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஸ்பீசியஸ் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரங்குகள், மான்கள், ஸ்பைடர்ஸ், பைத்தான்ஸ், இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து அங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி 70க்கும் மேற்பட்ட இனங்களை சார்ந்த மரங்கள் வந்து அங்கே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அழிக்கிறாங்க. எதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து அந்த காட்டை வந்து அழிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து கவர்மெண்ட் கெசட்ல காடுன்னு பதியப்படலை, அதாவது வனப்பகுதி அப்படின்னு சொல்லி பதியப்படலை. அதுக்கு பதிலா அதுக்கு மாறா வேஸ்ட்லேண்ட், அதாவது புறம்போக்கு இடம்னு கெசட்ல பதியப்பட்ட இருக்கு. காட்டுக்கும் வேஸ்ட்லேண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, வனப்பகுதி அப்படின்னா அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டு அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் அந்த புறம்போக்கு இடத்துக்கு அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ கவர்மெண்ட் எதுக்கு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி அந்த காட்டை வந்து அழிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஐடி பார்க் கட்டுறதுக்காக இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் டேக் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஐடி பார்க் வரணும், அந்த 400 ஏக்கரை எதுக்காக கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த இடத்துல தான் அது வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம், ஹைதராபாத் வந்து ஒரு மெட்ரோபால் சிட்டி இல்லையா, அந்த மெட்ரோபால் சிட்டி பக்கத்துல தான் வந்து எப்பவுமே ஐடி பார்க் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோயம்புத்தூர், சென்னை பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி பார்க்ஸ் நிறைய இருக்கும். காரணம் அது வந்து மெட்ரோபால் சிட்டி. ஸோ அதே மாதிரி ஹைதராபாத் வந்து ஒரு மெட்ரோபால் சிட்டி. அதனால வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த 400 ஏக்கர் காட்டை, சும்மா இருக்கக்கூடிய இந்த காட்டை கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த இடத்த வந்து ஐடி பார்க் கட்டி டெவலப் பண்றதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்ல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா இது மூலமா பாதிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹைதராபாத் சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், ஹைதராபாத் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஹைதராபாத் சிட்டிக்கு இந்த காடு தான் வந்து சுவாசத்துக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்கு. எப்படி உலகத்துக்கு அமேசான் காடு வந்து ஒரு லங்ஸோ, அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு இந்த காடு தான் லங்ஸ். அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய இந்த காட்டை வந்து கவர்மெண்ட் அளிக்கிறாங்க அப்படிங்கிறத அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்களாலையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த காட்டை அழிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட கவர்மெண்டால எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து தடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கட்டத்தில் பொறுத்துக்க முடியாம போலீஸ் இறக்குறாங்க. போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்னதான் போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டூடெண்ட்ஸையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணினாலும் அவங்களால ஃபுல்லாவே அவங்க யாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் சைட்ல 50க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணல, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அந்த யூனிவர்சிட்டி சார்ந்த சில ஸ்டாஃப்ஸுமே வந்து அந்த ப்ரொடெஸ்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இத்தனை பேர் அகைன்ஸ்டா இருக்கும் போதும் அங்க வந்து அந்த ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கோர்ட்டை முறையிடுறாங்க. ஏன் கோர்ட்டு கிட்ட போறாங்கன்னா, கோர்ட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த இடத்த வந்து அழிக்கிறாங்க. அதனால தெலுங்கானா ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அதாவது நீங்க கொடுத்த ஆர்டருக்கு ஸ்டே கொடுக்கணும், அதே நேரம் அங்க வந்து இந்த ஒர்க் எதுவும் நடக்கக்கூடாது, இந்த புறம்போக்கு இடமா கருதப்படுற இந்த இடத்த வனப்பகுதி, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸை வந்து கோர்ட்டு கிட்ட இவங்க வந்து முறையிடுறாங்க. கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த வழக்கோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா இந்த காட்டை வந்து கிளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ற ஒர்க் வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 1 வீக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்காக இத்தனை புல்டோசர், இத்தனை ஆட்கள் வந்து இங்க வேலை செய்ய போறாங்க, எதுக்காக இத்தனை பேர் இந்த இடத்துல வந்து குவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஆசோலேஷன் இருந்திருக்கு. ஆனா அடுத்த நாள் தான் தெரிஞ்சிருக்குது அந்த காட்டை வந்து முழுசா அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருக்கிற மக்களும் வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கு வந்து அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து ரொம்பவே ஹார்ஷா வந்து எல்லாரும் வந்து ட்ரீட்
பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை வந்து அடிச்சதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்த விஷயங்கள் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் அகைன்ஸ்டா இருந்தும் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஐடி பார்க் வரணும்னு ஏன் நினைக்குதுன்னு தெரியல. இது வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த மக்களுக்குமான பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இதுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அது அந்த ஊர்ல நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். இந்த காரணங்களால தான் வந்து அந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குவிஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த காட்டை அழிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எங்க போகும்? அதே நேரம் அந்த காட்டை அழிச்சிட்டா அங்க இருக்கிற மரங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குது? அந்த காடு வந்து காப்பாற்றப்படுமா? பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அறிவிக்கப்படுமா? அந்த இடத்துல அந்த ஐடி பார்க் ஒர்க் வந்து கைவிடப்படுமா? அந்த காடு காப்பாற்றப்படுமா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தன்னார்வலரோட போராட்டம் ஜெயிக்குமா? அப்படிங்கிற விஷயத்த நான் கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அதை வந்து தெளிவா நான் இன்னொரு வீடியோ நான் மேக் பண்றேன். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்டும் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.